ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீட்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல். வாங்க இன்றைக்கி என்னென்னா புதுசாக வந்திருக்கேன். லஞ்சுக்கு செய்யலாம், எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு செய்யலாம், எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். பாசிப்பயிறு ஒரு 2 கை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். 3லேருந்து 4 விசில் விட்டுக்கலாம். சில பேருக்கு 2 விசில்லே வெந்துடும். நான் 4 விசில் விடுவேன். வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மசிச்சுட்டேன், நான் நல்லா மசிச்சு வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு தாளிக்கிறது ரெடி பண்ணிக்குவோம். தாளிக்கிறது ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமேல் வந்துட்டு சீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டால் போதும், நிறையா போட வேண்டாம். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் 10லேருந்து 15, அப்படி நிறையா பேர்னா 20லேருந்து 25 எடுத்துக்கலாம். நான் 15 எடுத்திருக்கேன். நான் சின்ன வெங்காயமும் நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். பெருசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க வெங்காயத்தை. அதனால் நான் வந்துட்டு நைஸாக நறுக்கி போட்டிருக்கேன். வெங்காயம் எப்பயும் நான் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குவேன். ஏன்னா அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பாடில் வர்றதும் தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து கோல்டன் ப்ரௌனாக தான் வதக்குவேன். நீங்களும் அப்படியே வதக்கிக்கோங்க. நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்துட்டு சின்ன தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கலாம். நான் பெருசு எடுத்ததுனால பாதி தக்காளி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. அப்புறம் 1 பச்சை மிளகா எடுத்துக்கலாம். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால எனக்கு காரம் அள்ளும், அதனால் 1 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் பாதி தக்காளி எடுத்திருக்கேன். பாதி தக்காளி ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எவ்வளோ கிண்டுறோமோ அவ்வளோ நமக்கு டேஸ்ட்டும் அள்ளி கொடுக்கும். ஸோ வந்துட்டு கிண்டுறதுக்கு அலுப்பு படாமல் கொஞ்சம் கிண்டுனிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில டைம் வந்துட்டு கிண்டாமையும் போடலாம், அது வந்து நல்லாவே இருக்காது, டேஸ்ட்டே மாறி போயிடும். ஸோ இப்படி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ காய் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பருப்பில் போட்டாச்சு. கீரை வந்துட்டு நான் பெரிய இலையாக இருக்குது எனக்கு, அதனால் நான் வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், சாம்பார் தூள் போட்டுக்கலாம். நான் சாம்பார் தூளில் மஞ்சள் இருக்கிறதுனால நான் வந்து மஞ்சள்தூள் போடாமல் ஸ்ட்ரைட்டாக சாம்பார் தூளே போட்டுட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியே போட்டுக்கலாம். நான் 2லேருந்து 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும், லாஸ்ட் ஆட் பண்ணணும்லாம் இல்லை, எப்போ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். விசில் போகிறதுக்கு முன்னாடியே ஆனால் ஆட் பண்ணிடணும். இப்போ கீரை ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை வந்துட்டு நீங்கள் வந்து பிஞ்சு கீரைனா அப்படியே போட்டுக்கோங்க. நான் பெருசாக இருக்கனால நான் சிசரு கத்தி வச்சு கட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 கை எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்குன்றதுனால நான் 2 கை மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க, ஏன்னா நிறையா மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ அது நமக்கு தான் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நிறையா. அதனால நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டோம்னா எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, உங்களுக்கு டேஸ்ட்டும் அள்ளி கொடுக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் வந்துட்டு எனக்கு 1லேருந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய். எனக்கு அரை மூடி, நிறையா பேருனா ஒரு மூடி போட்டுக்கோங்க. ஆனால் அரை மூடியே போதும் கூட்டுக்கு. கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கீரை சூப்பராக வந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கீர்த்தனா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு புது வீடியோட பார்க்குறேன். பாய்.